ஹாய் காய்ஸ், T20 வேர்ல்டு கப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஒரே ஒரு ஷார்ட்ஸில் ஒன் டேயில் என்னென்ன மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹைலைட்ஸ் பார்த்தலாம். அதுவும் இல்லாமல் டே பை டே போட்டுருக்கோம். இன்றைக்கி டே நம்பர் 2, 3 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன அப்படின்னா, நம்மளோட ஆப்கானிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் 4th மேட்ச். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, 2 டீமுமே ஒரு குவாலிட்டியான டீமு, மேட்ச் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஆப்கானிஸ்தான் போயிட்டீங்க அப்படின்னா 182 ரன்னு, 6 விக்கெட் இழப்பில் 20 ஓவர் ஃபுல்லாக ஆடி இருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். நியூசிலாந்து போயிட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நாங்கள் சளைச்சுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி பேட்டிங் ஸ்கில் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் டீமாக இருந்தாலுமே அவங்களோட ஒரு டான் அப்படின்னா நம்ம நியூசிலாந்து சொல்லலாம். ஏன்னா நமக்கு முகம் தெரிஞ்ச பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து 183 ரன்னு 5 விக்கெட் இழப்புக்கு 18 ஓவர்லேயே மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், பிலிப்ஸு இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து மேட்ச்சை வந்து முடிக்க முடியும். T20 பொறுத்த வரையும் அது வந்து ரொம்ப 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 ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி 2 பேருமே வந்து ஒரு குவாலிட்டியான கிரிக்கெட் மேட்ச் விளாண்டாங்க. அந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது போயிட்டீங்க அப்படின்னா ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். கடைசியாக வந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து நம்ம நியூசிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க. ஃபர்கியூசன் இன்ஜுரியிலேருந்து வந்தார், ஆனால் 2 விக்கெட் எடுத்தார். சூப்பராக இருந்துச்சு மேட்ச்சு. என்னை பொறுத்தவரையும் இந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு மேட்ச்சுக்கும் நான் வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்கலான்னு அப்படின்னு இருக்கேன். என்னை பொறுத்தவரையும் இந்த மேட்ச்சுக்கு என்னால் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்க முடியும் அப்படின்னா 5க்கு 3.4. அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்தளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு 5th மேட்ச் ரிவ்யூஸில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து வீடியோ கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? தேங்க்யூ.